அன்றைக்கே சொன்னேன்ல பாய்னா இப்போ லைக் ஜீன் கூட நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் கூப்பிட்றாங்க. அது மாதிரி ஒரு ஹெட்டை பாயின்னு கூப்பிட்றாங்கல்ல, அவ்வளோதான். சிம்பிள். அதை வந்து பாய்னா முஸ்லீம்ஸ் மட்டும்தான் பாயின்னு கூப்பிட்றதா நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை ஆக்சுவலி. நான் உங்களே கூட பாயின்னு கூப்பிட்லாம்ல. அந்த மாதிரி தான். ஆமாம், இப்போ எல்லாருமே காமன் ஆயிடுச்சு இல்லைங்க. பாய் ஜி எல்லாம் வந்து காமனான ஒரு வேர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் பேர் அதில் பாய், அந்த கேரக்டர் பேர் தான் டைட்டிலாக வச்சுருக்கோம் ஆக்சுவலி. ஸ்லீப்பர் செல்னால் ஸ்லீப்பர் செல்ஸ்னால் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் நடக்கிற ஒரு கதை தான் ஆக்சுவலி. அதனால ஸ்லீப்பர் செல் டேக்லைனாக வச்சுருக்கோம். அது கூட இதில் சென்சாரில் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. வெறும் போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் தென் ஓடிடிக்கு மட்டும்தான் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வேர்ட் போகும் ஆக்சுவலி. உங்களுக்கு ரிட்டன் வந்ததுக்கு ஏதாவது பாதுகாப்பு கேட்டு ஏதாவது? இல்லை, அதுக்கும் தான் ஆக்சுவலி. ஆமாங்க, எனக்கு நெக்ஸ்ட் வீக் படம் ரிலீஸ் இருக்குல்ல சார். ஸோ அதனால எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது. ஸோ படம் ஏன்னா கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம், உழைப்பு போட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ ஒரு சின்ன விஷயம்னால வந்து படத்தை வந்து நிப்பாட்டவோ இல்லை எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். படத்தை சினிமாவை பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஸோ இது காம்ப்ளிகேட் பண்ணக்கூட விஷயம் கிடையாது சார். இது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் 8th ரிலீஸ் பண்ணி ஆகணுங்க. அதுக்குள்ளே இவங்க படம் பார்த்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா லைக் டெஃபினெட்லி எதுவும் இல்லை ஆப்வியஸ்லி பண்ணிக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. படம் எந்த மாதிரி இருக்குது? சர்ச்சைக்குரிய வகையில் ஏதாவது? ஆனால் சர்ச்சைக்குரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க. அப்படி இருந்தால் சென்சார்லேயே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. சென்சார்லேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எதுவுமே படத்தில் இல்லை. உங்களுக்கு இது மூலம்